திரையரங்குகளின் நவீனத்தன்மையும் அளவும் மாறியிருந்தாலும் திரைப்படங்களின் மீது மக்கள் கொண்டிருக்கின்ற மோகம் மட்டும் ஏன் இன்னும் மாறாமல் அப்படியே இருக்கிறது? நீங்கள் இணையம் வழியாக திரைப்படம் பார்ப்பவர்களா? ஒரு காலத்தில் புதிய படம் பார்க்க திரையரங்கின் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழல். ஆனால் இன்று ஒரு கிளிக் செய்தாலே புதிய திரைப்படங்கள் நேரடியாக உங்கள் மொபைல் அல்லது டிவி அல்லது கணினியில் இலவசமாக கிடைக்கின்றதா? ஆன்லைனில் திரைப்படம் பார்ப்பது சரிதானா? அது பாதுகாப்பானதா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் வழியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி மத்தேயு 4:1-3. இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன் பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்களை அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். விவிலியத்தில் இயேசு அலகையால் பல விதத்தில் சோதிக்கப்படுகிறார். ஆனால் இயேசு இறை வார்த்தையினாலும் தந்தையின் திருவுள்ளத்தின் மீது கொண்ட பற்றினாலும் அனைத்து சோதனைகளையும் முறியடிக்கின்றார். வாழ்க்கையில் வெற்றி பெற குறுக்கு வழிகளை நாடாமல் தந்தையின் திருவுளம் எதுவோ அவற்றையே நாடினார் இயேசு. ஆனால் இன்றைய டிஜிட்டல் உலகில் குறுக்கு வழியில் இலவசமாக திரைப்படங்களை நுகர வேண்டும் என்ற எண்ணம் பலரின் உள்ளத்திலும் உள்ளது. அதுவே பேராபத்துக்களையும் வருவிக்கின்றது. பெரிய வெள்ளித்திரையிலிருந்து கைபேசி திரைக்கு திரைப்படங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் யாரும் திரைப்படங்களை பார்க்காமல் இருக்கப் போவதில்லை. திரைமொழியும் திரை கதையும் திரை நாயகர்களும் அதற்கு மிக முக்கியமான காரணம் எனலாம். ஆனால் மாறி வரும் டிஜிட்டல் உலகிலே இன்று திரைப்படத்தின் மீது கொண்ட அதீத முகத்தாலும் தந்திர புத்தியினாலும் மனிதர்கள் இலவச இணைய தளங்களிலிருந்தும் டெலிகிராம் பாட்கள் வழியாகவும் சட்டத்திற்கு புறம்பாக திரைப்படங்களை தங்கள் ஸ்மார்ட் போனில் அல்லது கணினியில் தரவிறக்கம் செய்து கண்டு களிக்கின்றனர். இந்திய அரசு 2026 சினிமாட்டோகிராஃபி சட்டத்தில் கடுமையான திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது. அதாவது எவரேனும் அனுமதியின்றி திரைப்படங்களை வெளியிடுவது அல்லது பதிவிறக்கம் செய்வது நிரூபிக்கப்பட்டால் 3 மாதங்கள் முதல் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது. அது மட்டுமல்லாமல் சட்டவிரோத இணையதளங்கள், டெலிகிராம் பாட்டுகள் மற்றும் இலவச OTT தளங்கள் மூலம் திரைப்படங்கள் பதிவிறக்கம் செய்யப்படும் போது சில கொடிய வைரசுகள் திரைப்படத்தோடு இணைந்து பயனர்களின் கணினி அல்லது மொபைலுக்குள் நுழைவதால் பல்வேறு சைபர் சிக்கல்கள் ஏற்பட அதுவே காரணமாக அமைந்து விடுகிறது. இதனால் சைபர் கிரிமினல்வாதிகளின் வலையில் சிக்கி தங்கள் பணத்தையும் தனிப்பட்ட தரவுகளை இழக்கின்ற ஆபத்தும் நேரிடுகிறது. தமிழ்நாடு சைபர் கிரைம் பிரிவு அங்கீகரிக்கப்படாத செயலிகள், 3ஆம் தரப்பு இணையதளங்கள், டெலிகிராம் குழுக்கள் மற்றும் சமூக ஊடக தளங்கள் மூலம் திரைப்படங்களை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்று எச்சரித்திருக்கிறது. மேலும் பயனர்களின் மொபைல் போன்களில் அல்லது கணினிகளில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள தொடர்புகள், அதாவது கான்டாக்ட்ஸ், புகைப்படங்கள் மற்றும் குறுஞ்செய்திகள் போன்ற தனிப்பட்ட தகவல்களை இந்த சட்டவிரோத செயலிகள் திருடக்கூடும் என்றும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இவ்வாறு திருடப்படுகின்ற தரவுகளை பயன்படுத்தி சைபர் குற்றவாளிகள் டிஜிட்டல் கைது, அதாவது டிஜிட்டல் அரெஸ்ட் போன்ற மோசடிகள், போலி முதலீட்டு திட்டங்கள் மற்றும் போலி வேலைவாய்ப்பு செய்திகள் போன்ற மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளனர். இலவச திரைப்படம் என்ற பெயரில் வரும் லிங்குகளை கிளிக் செய்தால் அது உங்களை ஒரு போலி இணையதளத்திற்கு அழைத்துச் சென்று உங்கள் வங்கி அல்லது சமூக ஊடக கடவுச்சொற்களை திருட முயற்சிக்கும். உரிமம் பெறாத தளங்களில் இருந்து திரைப்படங்களை பதிவிறக்குவது என்பது காப்புரிமை மீறலாகும். இதற்காக தண்டனையோ அல்லது அபராதமோ விதிக்கப்படலாம். இன்ஸ்டாகிராம் பாட்டுகள் மூலம் தரவிறக்கம் செய்யும் போது அவை உங்கள் கணக்கின் ரகசிய தகவல்களை அணுக அனுமதி கேட்கலாம். இது உங்கள் தனிப்பட்ட விவரங்கள் கசிய வழிவகுக்கும். எனவே இன்ஸ்டாகிராம் பாட்டுகள் வழியாக திரைப்படங்கள் பதிவிறக்கம் செய்வதை நாம் நிறுத்த வேண்டும். ஒரு ஊடக ஆர்வலராக ஆரோக்கியமான ஊடக பயன்பாட்டை முன்னெடுப்பது நமது கடமையாகும். இணையம் வழியாக நல்ல திரைப்படங்களை பார்க்க நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் அல்லது இது போன்ற அங்கீகரிக்கப்பட்ட
அதிகாரப்பூர்வ தளங்களை பயன்படுத்துவதன் மூலம் நாம் பாதுகாப்பாக இருப்பதோடு உண்மையான உழைப்பிற்கும் மதிப்பளிக்கிறோம் என்பதையும் நம்மால் உறுதி செய்ய முடியும். இலவசம் என்பது எப்போதும் லாபகரமானது அல்ல. சில நேரங்களில் அது நமது டிஜிட்டல் பாதுகாப்பையே விலையாக கேட்கக்கூடும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆன்லைன் உலகில் இலவசமாக கிடைக்கும் எதுவும் உண்மையில் இலவசம் அல்ல. உங்கள் தனிப்பட்ட தரவுகளே அங்கு விலையாக கேட்கப்படுகின்றன. If you are not paying for the product, then you are the product. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.